ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வச்சு வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ பார்ன் பேபி எப்படி சேஃபாக ஹேண்டில் பண்ணுறது அண்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். நம்ம வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, பாப்பாவுக்கு தலை நிற்கலை, தலையை பத்திரமா பிடிச்சிக்கோங்க. அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அப்படின்னா, பேபியோட ஹெட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பேலன்ஸில் மட்டும்தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் பேபியை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல, ப்ராப்பராக ஹெட்டை ஹோல்ட் பண்ணல அப்படின்னா அவங்க ஹெட் அப்படியே சைடாக சாய்ந்துடும். சாயும் போது அவங்க நெக்கு, பிரெயின்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே அவங்கள நம்ம சேஃபாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்றதுனாலே நம்ம அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் கிரெடில் ஹோல்ட் அப்படின்றது இந்த பொசிஷன் பேபிக்கு நம்ம ஃபீட் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான பொசிஷன். இது பேபியை நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஹெட் டு டோ வரைக்கும் நம்ம ஃபுல் பாடியோடு அவங்கள ரொம்ப க்ளோஸராக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப சேஃபர் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கும் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப இது வரைக்கும் ப்ரெஸ்ட் ஃபீட் ஆர் ஃபார்முலா மில்க் எது நீங்கள் பாட்டில் ஃபீட் எது பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு பாண்ட், மதருக்கும் ஒரு பேபிக்கும் ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகும். இந்த ஸ்கின் டு ஸ்கின் டச் பாண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதருக்கு எல்லாமே அந்த ஸ்கின் டு ஸ்கின் டச் பண்ணும்போது அப்படின்னா மில்க் செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸராக வச்சு அவங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கும் பாப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் க்ரியேட் ஆகும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீடுக்கு அப்புறமும் நம்ம பாப்பாவை தோளில் தூக்கி ஏப்பம் வர அளவுக்கு தட்டணும். ஏன் அப்படின்னா குழந்தைங்க பால் குடிக்கும் போது அது மதர் ஃபீடாக இருக்கட்டும் இல்லை பாட்டில் ஃபீடாக இருக்கட்டும், அவங்க பால் குடிக்கும் போது வெளியே இருந்த அந்த காற்றையும் சேர்த்து அவங்க இந்த சூ பண்ணுறாங்களா, அப்போ அந்த வெளியே இருக்க காற்றும் அவங்க ஸ்டொமக்குள்ளே போகும். அவங்க ஸ்டொமக்கில் மில்க்கு காற்று சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு கோலிக் பெயின், அந்த வயிறு வலி அந்த மாதிரி ஏற்படும். ஸோ அழுதுட்டுருப்பாங்க. ஸோ நம்ம பால் கொடுத்ததுக்கப்புறம் தோளில் தூக்கி தட்டிட்டோம், ஏப்பம் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க ரிலாக்ஸ்டாக டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் நல்லா தூங்குவாங்க, கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஏன் தோளில் தூக்கி வச்சு தட்டுறோம், அப்ரைட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம தோளில் தூக்கி வைக்கும்போது அவங்க செஸ்ட்டும் ஸ்டொமக்கும் நம்ம பாடியோட லைட் ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அப்போ ஈஸியாக அவங்களுக்கு ஏப்பம் வரும். அதனால தான் தூக்கி அந்த ஏப்பம் வர அளவுக்கு நம்ம தட்டிகிட்டே இருக்கோம். பர்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஏப்பம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக தூங்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.